ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இந்த வாரமானது 23 பிப்ரவரியிலிருந்து 1 மார்ச் 2026 வரை இருக்கிறது. பரணி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திரனின் பிரயாணமும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே சஷ்டியும் வாரத்தின் கடைசி நாளிலே பிரதோஷமாக நல்ல சிவ குடும்பத்தின் ஒரு கடாட்சத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகிறது இந்த வாரம். துர்கா அஷ்டமியும் இருப்பதனாலே துர்கையின் அருளாலே காளியின் அருளாலே நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல நன்மைகளை பெறக்கூடிய நல்ல வாரத்திலே நுழைந்திருக்கிறோம். அதுபோல் உங்கள் ராசிக்குள்ளறையே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் என்கிற கிரகச் சேர்க்கைகளும் கூட்டு கிரகச் சேர்க்கைகளும் உங்களுக்கு நன்மை பல தருவதற்கு ரெடியாக இருக்குது. புத பகவான் 26ஆம் தேதி வக்ரகதியிலே அமைவது அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்திலே தொடர்நாக அமர்ந்து கொண்டிருப்பதும் தன்னுடைய பார்வையை தொழிலின் மேலே வைப்பதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே தொழிலின் அடிப்படையில் லாபம் வருமா, லாபம் வருத்தினால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். லாபஸ்தானமான தனுசு ராசியை தனுசு அதிபதியான இந்த குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய 5ஆம் இடத்தில், உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து. இப்படி எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் வேணும்னு கேட்டிங்க இல்லையா? இந்த காலகட்டங்களிலே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்றால் 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்திலிருந்து நமக்கு சந்திர பகவான், அது ஒரு ரிண ரோக சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்தவர். அதனால் எதையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. அதுக்கு சஷ்டியின் விரதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சஷ்டியில் இருந்தால்தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஜெயம் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பணத்தை நோக்கிய பயணங்களை வெற்றியாக மாற்றுவதற்கு இந்த விரதங்கள் முக்கியமாக. அஷ்டமிங்கிறது வெற்றி ஜெயம் கொடுக்கும். அப்படி இவங்களோட சேர்ந்து கோஇன்சிடன்ஸாக ஆரம்பிக்கிறது தான் இந்த வாரம். அப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வரப்பிரசாதம். வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, புதுசாக வேலை மாறுறது, தொழிலில் புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதற்காக விருத்திகளை செய்யக்கூடிய விஷயங்கள், பலரையும் சேர்த்து புதிய முயற்சியிலே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் போடணும்னு யோசிப்பவங்க, கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக லாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், ஆரோக்கிய குறைபாட்டுக்கு நல்ல மருந்துகளை தேடி அலைபவர்கள், இப்படி அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான வாரத்தில் நுழைகிறோம். வாரத்தின் முதல் நாளிலேயே இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த நேரத்திலே நம்ம முருகப்பெருமானை பிடிக்க நம்முடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புக்கும் ஆன்சர்ஸை அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுநாள் துர்காஷ்டமி அன்று துர்கையை வழிபட அதை இன்னும் ஃபேர்ம் பண்ணுவோம். வாரத்தின் கடைசியில் மிருத்யுஞ்ச பிரதோஷம் அப்படிங்கிற பிரதோஷத்தில் முடியும் போது நமக்கு அந்த தேங்க்ஸ் கிவிங்காக மாறும். அப்படி தான் இந்த வாரம் அமைப்பு வருது. அப்போ பாருங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக பைல் பண்ணி எவ்வளோ தூரம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை அரைச்சி சரி பண்ணிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த லேடர் நமக்கு பில்டப் ஆகினே உங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தெளிவாகும். நிறைய புரிதல் இல்லாத சூழ்நிலைலாம் இருந்தது இல்லையா? இந்த வாரம் கொஞ்சம் புரிவதற்கான வாய்ப்புகளை இந்த உச்சத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் கொடுப்பார். ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறார். அவர் மனோகாரகன். மனசு கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிடுங்க. நல்ல மெசேஜஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தில் தாயே போகிறார் அப்படின்னா தாய் உசந்ததாக அமைவார் இல்லையா? அப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமும் அன்போடு பரிவோடு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்ற அலர்ட்டை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிற. வாழ்க வளத்துடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.